சில பேர் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான். அவன் விதி கொடுங்க. இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீட்லையும் கொடுத்து நம்ம கூட சொல்லுவோம்ல, கல்யாண புரோக்கர்னு அவர் என்ன பண்ணுவார் சார், இருக்கிறதுலையே 5 ஜாதகம் கையில் வச்சுனுப்பான். அதை பற்றியே பெருமையாக பேசி பேசி எதையாவது ஒன்று நம்ம தலையில் கட்டி போயிடுவான். அது நான் அவங்க பேசுறதுக்குலாம் அவங்ககிட்ட தான் சார் கற்றுக்கணும். பொண்ணு ரொம்ப அடக்கம் சார், பொண்ணு ரொம்ப அடக்கம்வான். எத்தனை வாரம் அடக்கமாக இருக்கும்னு சொல்ல மாட்டான். சிலது 1 வாரம் இருக்கும், சிலது 3 வாரம் இருக்கும். அறிவை யூஸ் பண்ணுற ஹஸ்பண்ட் எல்லாருமே வெற்றி அடைவான். உணர்ச்சியை யூஸ் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டும் தோல்வி அடைவான். வீணா கலவரம் வீட்டில். சார் 2 மாதமா இஎம்ஐ கட்டல சார், ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். ஒய்ஃபு கிட்ட அவள் கவலைப்பட போகிறாளேன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அது தெரியாமல் இந்த வாட்டி என்ன ஊட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு போறீங்களா இல்லையானா, அப்படியே ஏறும் பார்த்துக்கிறீங்களா, ஏறக்கூடாது. நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர் படிக்கிறோம். ஆமாங்க, 3 மாதத்துக்கு முன்னால் பூனாவில் ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்குது, தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது பர்த்டேக்கு என்ன துபாய் கூட்டி போங்கன்னு. அவன் டென்ஷன் ஆகி நம்ம துட்டில் பொண்ணு வேணிக்கிறான். மூக்குலேயே ஒரு பஞ்சு விட்டுருது சார். சார் அந்த ஹஸ்பண்ட் செத்துட்டான் சார், செத்துட்டான். அது படிச்சிருக்கோம், நம்பகம் வந்து ஊட்டின்னு கேட்குறான். அது பரவாயில்லைங்க. சென்னையில் வேசர்பாடியில் நம்ம அரசாங்கம் அந்த தண்ணி இருந்ததுனால குடும்பத்துக்கு 6000 ரூபா கொடுத்தாங்க. ஒரு வீட்டம்மா போய் 6000 வாங்கி வந்துருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அதே ஷாக் கேட்டுருக்கான், கத்தியத்து குத்திச்சு. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தது. இத்தனையும் அந்த ஹஸ்பண்ட் இன்ஜினியர். அதெல்லாம் ஞாபகம் வருது. அதனால என்ன பண்ணோம், உணர்ச்சி பூர்வமாக இல்லை, அறிவு பூர்வமாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு நம்ம முக்கிய ஞாபகம் வச்சுன்னு கண்டிப்பாக கூட்டின்னு போகிறோமா சொல்லணும். அம்மா கூடவும் மனைவி கூடவும் வாழற ஹஸ்பண்டுங்களை வீட்டில் சண்டை அவங்க 2 பேரால தான் வரும். இல்லை, எல்லா ஒய்ஃபும் சண்டையில் அந்த கேள்வி கேட்கணும் சார். எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா? உடனே நம்ம என்ன நினைப்போம், அம்மான்னு நினைப்போம். உணர்ச்சி. நீ அம்மான்னு சொல்லிட்டா உனக்கும் சோறு கிடைக்காது, அம்மாக்கும் சோறு கிடைக்காது. அதனால உஷாரா இருக்கணும். என்ன சொல்லணும், உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா? விடுமா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு சார். எப்பவுமே சார் உணர்ச்சி வசப்பட்டா ஃபெயிலியர் சார். வீட்டில் ஒய்ஃபுக்கு ஷாக் அடிக்குது சார். நம்ம ஒய்ஃபு சுவிட்ச் போர்டில் கை வைக்கிறா, ஷாக் அடிக்குது. உடனே போய் தொடுவீங்களா? உங்களுக்கு ஷாக் அடிக்கும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து, அதான் ட்ரீட்மெண்ட். விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்போதான் ஷாக்லேருந்து வெளில வரும். கட்டா மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாம். அறிவை எதுக்கு இருக்கு? அறிவை யூஸ் பண்ண வேணும். எதுவாக இருந்தாலும் சரி சார், குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தான், குடும்பம் அந்த மாதிரி தான். 40 ஆம்பளைங்க ஒரே அறையில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கான். ஆனால் 2 லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்கு தெரியுங்களா, அதை நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அத்தை, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா, எல்லாம் ஒரே வாரம் தான். அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது. எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி 6 மாதத்துல என்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நீ கூட மாறிட்ட, அவள் எதை சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுறா. இல்லைம்மா, மனைவி சொல்ல மந்திரம்னு படிச்சிருக்கேங்க, அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். உண்மையிலே சார், படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் 1 நாள் எக்ஸாம் சார், ஒரே நாள். கடைசியில் எக்ஸாம். சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம், சிலபஸ் கிடையாது, சாய்ஸும் கிடையாது, சுத்தம் சார். 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறோம். ஒய்ஃப் வந்து கேட்குது, எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு. அவன் என்ன கேட்க வந்தா, எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா. நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் வந்தால் அம்மா வந்து ஹாலு எஸ்வர்லட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். முடியுமா? நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்வரில் உட்காந்துக்கிறாரு அவர் பையன். ஆமாங்க, அவங்களாம் லேடிஸ் சில வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார். இந்த ஒளிவு மறைவே கிடையாது. இப்போ சொல்கிறேங்க, உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, மூஞ்சி எதிர்க்க சொல்கிறான் சார். நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சியை பிடிக்கணும்? எந்த குடும்பத்தில்
கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறார்களோ அந்த குடும்பம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீ பெருசு நான் பெருசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பார்த்துருக்கேன் சார், அமெரிக்காவுக்கு போய் தங்கியிருக்கேன் நிறைய வாட்டி, அண்ணனுக்கும் தெரியும். அங்கெல்லாம் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாம் ஹஸ்பண்டுக்கு தான். சிரிச்சின்னா தேய்க்கிறானுங்க. சரி தேய்ச்சிங்கன்னா ஒய்ஃபிட்ட சொல்கிறான் எனிமோர் வெசல் டார்லிங் அப்படின்னா அது 2 குண்டா எடுத்து போடுது, அதையும் சேர்த்து தொலைகிறான். ஆனால் ஒன்றுங்க, அவ்வளோ பண்ண பிறகு அந்த பொண்ணு சொல்லுது தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ. நண்பர்கள் அதே மாதிரி ஹாலில் வந்து அவனுக்கு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது, தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூ. நண்பர்கள் ஒரு நல்ல விஷயம். நாங்களுங்க அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே நண்பர்களாக இருப்போம், நம்மளும் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு நினச்சி என் ஒய்ஃபு கிட்ட அடுத்த நாள் காஃபி கேட்டேன், ஏற்றுன்னு வந்து கொடுத்தா தேங்க்ஸ் டார்லிங் ஐ லவ் யூன்னு. இஞ்சி வச்சு அவள் சோஃபாவில் உட்காந்து ஓன்னு அழுகுறான். அவன் ஏன்னா 20 வருஷம் நான் சொன்னதே இல்லை, இவன் திடீர்னு சொல்கிறானேன்ற பயத்தில் அழுகுறான். அதுவும் இல்லாமல் ஐ லவ் யூன்னு அவ்வளோ சொன்னதை அவள் நம்பலை. அவள் என்ன நினச்சின்னு அழுகுறா, நான் வேற யாருக்கும் சொல்கிறதுக்கு இவகிட்ட சொல்லி ட்ரையல் பார்க்குறேன்னு நினச்சின்னு அழுகுறேன். இப்போதான் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க, பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த அம்மா தவிலே இந்த கிடி கிடிக்குது. அவங்க ஹஸ்பண்டு பாவம், அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் அவரும் மேடையிலே சிங் பொண்ணுங்கிறார் சார். நான் என் ஒய்ஃபு கூட புடவை கடைக்கு போனால் சைலண்ட்டாக நிற்பேன், அவங்க பேசிப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட டிபார்ட்மெண்ட், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க தான் கலை நுண்ணர்ச்சியோடு பார்ப்பாங்க, நம்ம விலைப்பட்டியல் மட்டும்தான் பார்ப்போம், நமக்கு அதெல்லாம் தெரியாது, உண்மையிலே தெரியாது. என்ன ஒன்று அன்றைக்கி போய் நின்றுருந்தேன், என் ஒய்ஃபு நிறைய புடவை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த புடவை எடுத்து காமிக்கிற தம்பி நான் பார்த்துட்டாரு, மேடம் உங்களுக்கு ராமர் ப்ளூ தட்டா அப்படின்னாரு. எனக்கு ஷாக் அடிச்சா மாதிரி இருந்தது. ஏன்னா ராமர் ப்ளூ இல்லைங்க, ராமர் கருப்பு. ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, உலக அழகியா கிளியோபாட்ரா முதற்கொண்டு கருப்பு தான். ஏன்னா கருப்பு தான் உண்மையிலே அழகு. இவன் ராமர் நம்ம என்ன பண்ணிட்டோம் சார், என்டிஆர் கிருஷ்ணனை நடிக்க வச்சு ப்ளூ பெயிண்ட் அடிச்சதுனால ராமர் ப்ளூன்னு ஆகிட்டோம், ராமர் கருப்பு. இவன் என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாப்புல ராமர் ப்ளூ காட்டுமான்னு. எனக்கு நான் கொஞ்சம் தமிழ் படித்தோமா, உடனே சும்மா சும்மா இருக்காதா தம்பி, விற்கணும்னா வில்லு, அதை போய் ராமர் ப்ளூ சொல்லாது. ஏசான ராமர் ப்ளூ இல்லை உங்களுக்கு தெரியுமாங்க, உங்களுக்கு தெரியுமாங்க, நான் படிச்சிருக்கேன். என்ன இப்போ அது கேட்கணும். நான் உடனே ராமாயணத்தில் போய் யோமிலி தன்மை எனக்கு நான் சொன்னேன், நிறுத்து சார், எனக்குன்னா சம்பளம் கம்பரா தராரு, ஓனர் தராரு, அவருக்கு என்ன பேர் சொல்கிறாரோ அதுதான் சொல்லுவேன், அவ்வளோதான். அதனால் அவங்க சப்ஜெக்டில் நம்ம போகக்கூடாது. அதாவது இந்த ஓய்வுங்கிட்ட என்ன பிரச்சனைனா, நம்ம பேச்சு தவிர இந்தியாவில் யார் பேசுகிறாலும் நம்ம போகக்கூடாது. பெண்கள் என்ன சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் கூட்டு வச்சு அது தீர்ற வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சா சிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் ஒரு மிடில் கிளாஸ் லேடிஸாக இருந்தால் கூட பாருங்க, பர்ஸே 3 வச்சுருப்பாங்க சார். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசப்ஷன் மாதிரி போகிறதுக்கு ஒன்று, மளிகை கடைக்கு போகிறதுக்கு 3 பர்ஸ் இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரே பர்ஸு தான் கிழிஞ்சிருக்கும், அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சுருப்பாங்க. பர்ஸும் தொலையாது,